ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல திணை பொங்கல். திணை பொங்கல் செய்யறதுக்காக 1 கப் திணை, அதே அளவு கப்பில் 1/4 கப் பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். 1 கப் திணை எடுத்துருக்கறனால 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு 3 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சிடலாம். திணை வேகறதுக்குள்ள நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம், சீரகம் பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் வதக்கிடலாம். இப்போ 10 முந்திரி பருப்பை சேர்த்துட்டு செவந்து வர மாதிரி நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் நம்ம வேக வச்சுருந்த திணையும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தாளிப்பை குக்கரில் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறமா குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் நீங்கள் வச்சு எடுத்துடலாம். ஒரு விசில் நம்ம விட்டு எடுத்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஈஸியாக செய்யக்கூடிய திணை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. திணையில் உள்ள ஒரு சில சத்துக்களை பற்றி பார்க்கலாம். இதில் நார் சத்து, காப்பர் சத்து, இரும்பு சத்து உள்ளதால் இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், உடலில் உள்ள சர்க்கரை அளவை சீராக்கும், மன அழுத்தத்தை குறைக்கும், ஞாபகத்தை மேம்படுத்தும், எலும்புகள் வலுவடைய உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியான மில்லட் ரெசிபீஸ்க்கு பிரியா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.